ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/4/2025 ஸ்ரீ விசுவாவசு வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 5ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02க்கு, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:26 வரை, பஞ்சமி பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை, கேட்டை பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 9:59 வரை, பரிக்கம் பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 1:25 வரை, கௌலவம் பின்பு பிற்பகல் 2:26 வரை, தைத்துலம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை, பரணி பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 5:17 வரை, முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மேஷ ராசி. காலை 6:02 வரை பரணி நட்சத்திரம், பிறகு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு, சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் தப உற்சவம், திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் யானை வாகனத்தில் பவனி வரும் காட்சி, சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட நினைத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறந்த நாள், தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு நல்ல நாள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:55 முதல் 7:43 வரை மேஷ லக்னம். காலை 7:44 முதல் 9:46 வரை ரிஷப லக்னம். காலை 9:47 முதல் 11:57 வரை மிதுன லக்னம். 11:58 முதல் 2:05 வரை கடக லக்னம். 2:06 முதல் மாலை 4:07 வரை சிம்ம லக்னம். 4:08 முதல் 6:08 வரை கன்னி லக்னம். 6:09 முதல் 8:13 வரை துலாம் லக்னம். இரவு 8:14 முதல் 10:24 வரை விருச்சக லக்னம். 10:25 முதல் 12:32 வரை தனுசு லக்னம். 12:33 முதல் காலை 2:26 வரை மகர லக்னம். 2:27 முதல் காலை 4:09 வரை கும்ப லக்னம். 4:10 முதல் காலை 5:50 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை மனதார ஒருமுகமாக அமர்ந்து தியான நிலையில் இருந்து நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் 27 முறை. சுக்கிர பகவானை யார் ஒருவர் வணங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவங்கள் உண்டாகும். கலைத்துறையில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். எல்லா விதமான கலை சம்பந்தமான ஞானங்கள், அறிவு, திறன் உங்களுக்குள் மேம்படும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை.
7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் வளங்கள் சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை அறிந்து கொள்ளலாம். ராசியிலேயே சூரிய பகவானும் வாக்கு பாவகத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதிலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், விரயத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், விரயத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது சுக்கிர பகவானை வணங்குவது மிகவுமே நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதாலும் 2ஆம் வீட்டு அதிபதி 2க்கும் 7க்கும் அதிபதியானவர் தான் ஸ்ரீ சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். எதை செய்தாலும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்கிற எண்ண போக்கு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் அதிக கவனமாக இருப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்கிற ஆசைகள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானையும் அந்த தெய்வத்திற்குண்டான அதிபதியை வணங்குவதாலும் அதீத நல்ல பலன்கள் சீக்கிரமாகவே கிடைக்கும். சந்திராஷ்டம தினம் என்பதால் உங்கள் துணைவரிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டுமல்ல, மற்ற தினங்களிலும் உங்களுடைய துணைவரை எந்த விதங்களிலும் கலங்கடிக்காதீர்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் வீண் பேச்சுக்களோ, வாக்குவாதங்களோ, சண்டை சச்சரவுகளோ குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டுமானால் வீட்டில் அமைதி, நல்ல தூப தீப வாசனைகள், மனம் கமழும் சாம்பிராணி வாசனைகள் இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய நுழைவு இருக்கும். பிள்ளைகளிடத்திலோ, உறவுகளிடத்திலோ, உடன் பிறந்தவர்களிடத்திலோ, கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். அமைதியாக இருப்பதே இந்த நாள் நல்லது. சந்திராஷ்டமம் நடப்பதால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். புரிதல் இருக்காது. செயல்களில் தடுமாற்றங்கள் உண்டாகலாம். எண்ணிய வேலைகளை கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். தெரிந்த வேலைகள் கூட மறந்து போகும். மாணவ மாணவிகள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்கிற குழப்பத்தோடு இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, மாணவ மாணவிகள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்கிற குழப்பத்திலேயே இருப்பீர்கள். சரியான ஒரு ஆலோசனைகள் என்பது இந்த காலகட்டத்தில் தேவை. தந்தையிடத்தில் எதிர்பார்த்த சில வேலைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. கையாளக்கூடிய பொருட்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். வண்டி வாகன பயணங்களில் கொண்டு செல்லாதீர்கள். உங்களுடைய செயல்களில் மட்டும் சீர்திருத்தம் என்பது தேவை. புதிய முயற்சிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் வரையில் தாமதங்கள் உருவாகும். தலைமை அதிகாரிகளிடத்தில் வீண் பேச்சுக்களோ, வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். கூடுமான வரையில் அனுசரித்து செல்லுங்கள். கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும். உஷ்ணங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சாத்வீகமான நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷ ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் உடம்பிற்கு வரலாம். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு சில நேரம் இழுபறியாகவும் இருக்கும், நடக்கவும் செய்யும். இரண்டும் கலந்ததாகவே இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும்
சுக்கிர பகவானுடைய ஓரையில் குரு பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைக்காதீர்கள். மனம் வருந்தும்படியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் இருந்து விலகுவது நல்லது. மன கஷ்டத்தோடு எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். சில வேலைகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தவி தாயார் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள். கடந்த கால கவலைகள் மறைக்க முற்படுவீர்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ லலிதா சகசர நாமத்தை வீட்டிலும் கோவில்களிலும் மாலை நேரத்தில் பாராயணம் செய்யலாம். அல்லது அபிராமி அந்தாதி பாடல்களை வீட்டில் கேட்பது, படிப்பது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் போக்கும். நல்ல உணர்வுகள் வெளிப்படும். தெய்வீக அனுகிரகத்தோடு இருப்பீர்கள். சாத்வீகமான நாள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் வைக்காதீர்கள். எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். தாமதங்கள் இறக்க முயற்சிகள் ஏற்படுவது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதிலும் உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாள் 1க்கும் 6க்கும் அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவானே. அவரை இன்றைய தினம் காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையில் வழிபடுவது விசேஷம். உங்களுடைய கேள்விக்கான பதிலாக அமைவதே இன்றைய ராசி பலன்கள். ஒவ்வொரு நாளும் சந்திர பகவானுடைய நிலை மற்றும் அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் வைத்து கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகிறது. எண்ணிய காரியங்கள் இன்றைய தினம் நடக்குமா? கேட்ட இடத்தில் பணம் வருமா? எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா? சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம், தொழில் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இன்றைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கலாம். நிதானமான போக்கோடு இருக்க வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்கள். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் மெல்ல மெல்ல நகர்ந்து அஷ்டமஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். இதனால் 8ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சில நேரங்களிலும் உங்களுக்கு சில பாதிப்புகள் வரலாம். 8ஆம் இடம் என்றது மறைவு ஸ்தானம், ஆயுள் பாவகம். 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்குள் நுழைய போகிறார். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான், லாபத்தில் அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு சில லாபங்கள் உண்டாக்கும். ஒற்றுமையாக இருக்கக்கூடும். மூத்தவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகளை கவனிப்பீர்கள். இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவ்வப்போது புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கட்டுப்படுத்தவே முடியாது. எதையாவது குறைக்கலாம் என்றால் குறைக்க முடியாத ஒரு தருணத்தில் தர்ம சங்கடத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படக்கூடும். கொடுத்த பொறுப்புகளை முடிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எந்த விஷயத்திலும் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு கல்விக்காக, கல்லூரிகளுக்காக, பள்ளிகளுக்காக ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அலைய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான ஒரு சில விஷயங்களில் பெரியவர்களோடு, நிபுணர்களோடு, நல்ல அனுபவம் பெற்றவர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். இல்லை என்றால் தடுமாற்றம் தான் வரும். உங்களால் தன்னிச்சையாக பார்க்கிறேன், செய்கிறேன் என்றெல்லாம் உங்களால் முடியாது. எதையும் உங்களால் பார்த்து கொள்ளவே முடியாது. உங்களை ஆளக்கூடியவர்கள் நவகிரகங்கள். ஆக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மனதார கேட்டு பதிந்து நீங்கள் செய்தால் சில பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் நவகிரகங்களை வழிபடுங்கள்.
முக்கியமாக ஸ்ரீ சுக்கிர பகவானை வழிபடுவது விசேஷம். அவர்தான் உங்களுடைய ராசி அதிபதி. சமூகத்தில் நல்லதொரு வேலைகள் செய்தாலும் பாராட்டுகள் இருக்காது, அங்கீகாரம் கிடைக்காது. உடன் பிறந்தவர்களிடத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மனதில் பட்டதை தான் பேசுகிறேன் என்று மற்றவர்கள் மனம் படும்படியாக பேசாதீர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். பெரிய அளவு லாபத்தை பெற முடியாது. ஆக எதற்காகவும் நீங்கள் பெரிய அளவில் திட்டமிடாதீர்கள். நிதான போக்கு இருந்தால்தான் ஓரளவாவது கரையேற முடியும். உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். இறை வழிபாடு செய்வது, தெய்வீக அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது மிக மிக நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். விபூதி அபிஷேகம் பசும் சாணத்தினால் ஆன தூயமான பவித்திரமான விபூதியை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். பண வரவு கிடைக்கும். கவனமாக செயலாற்ற வேண்டும். எதிலும் அலட்சியம் இல்லாமல் இருந்து கொள்ளுங்கள். விவேகம் தேவை. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். தனம், தானியம், பசுபதி புத்திர லாபம் கிடைக்க அன்னை ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை போற்றி என்று 108 முறை உச்சரிப்பது இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் நல்லது. பிறையை சூடி ஆளக்கூடியவள் அம்பிகை. இந்த நாள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட தாமதங்கள் இருக்கும். கடினமான வேலைகளை நீங்கள் தவிர்ப்பீர்கள். சாதாரண வேலைகளை செய்ய முடியாமல் தடுமாற்றங்கள் உண்டாகும். எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு அனுபவங்கள் ஏற்படும். அதிக நன்மைகள் பிறக்கும். நிதானமாக இருங்கள். வேலை வாய்ப்பு தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சில காலதாமதங்கள் உண்டாக்கும். அலைச்சல் ஏற்படும். இந்த நாள் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், 9ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான், ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ புதன் பகவான். லாபத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, மிதுன ராசி அன்பர்கள் ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் உங்களுடைய வாழ்வு புத்தொழியாக இருக்கும். புது வழி பிறக்கும். செய்த முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் வெற்றி வாய்ப்புகள் தவறிப்போன சில நல்ல வேலை வாய்ப்புகளும் வரும். உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வரலாம். தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போட போகிறீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. பேச்சில் மட்டும் சாந்தம், அமைதி தேவை. கடகத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி மற்றும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி. வீட்டிற்காக சில முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஆடம்பரமான விஷயங்களின் மீதான எண்ணங்கள் போக்கு அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகுந்த வேகத்தோடு இருக்கும். காலை எழுந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை சுறுசுறுப்பாக, நம்பிக்கையாக, தைரியமாக இருக்கக்கூடும்.
வீடு மனை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சொத்துக்கள் வாங்க வேண்டும், பிள்ளைகளுடைய பெயரில் எழுதி வைக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இடம் இருந்தால் வீடு கட்ட முனைவீர்கள். பேங்க் லோன் கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வங்கி ஆவணங்கள் மிக சரியாக அமையும். லோன்காக, அதாவது கடன் உதவிக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களில் அதிக ஆர்வங்கள் உண்டு. புதிதாக பொருட்களை வாங்குவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில முக்கியமான பணத்தை முதலீடு செய்யக்கூடும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள். மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் உயர்வு ஏற்படும். தன தானியம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் இந்த நாள் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். செய்யும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் கிட்டும். தன வரவுக்கு உண்டான நாள். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து 6 முறை உச்சரிக்க இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பொன் பொருள் ஆதாரம் கிட்டும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வங்கள் சேரும். எந்த ஒரு துறையிலும் ஆர்வமாக இருப்பீர்கள். பிரகாசிக்கக்கூடிய அற்புதமான வழிகள் கிட்டும். இந்த நாள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்குள்ளாக ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று அந்த 1.5 மணி நேரம் எதையும் சாப்பிடாமல், பொதுவாக யமகண்டம் ராகு கால நேரத்தில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருங்கள். அந்த 1.5 மணி நேரம் இறை வழிபாடு, சிவ மந்திரத்தையோ, உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ மந்திரங்கள் அல்லது ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கான மந்திரங்களை பாராயணம் செய்தால் நவ கிரக தோஷங்கள் மெல்ல மெல்ல குறைந்து வரும். வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப காரியங்கள் உண்டாக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் இருக்கும். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். இந்த நாள் மனதிற்கு நிம்மதி நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், அஷ்டமத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், லாபத்தில் குரு பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குழந்தைகளுடைய வளர்ச்சி அதீத சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பீர்கள். கூடுதலான சில விஷயங்களை செய்து வியாபாரத்தை அதிகரிக்க செய்வீர்கள். பண பற்றாக்குறை தீரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். வருங்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய நலன் கருதி வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும்.
கலை சார்ந்த விஷயங்களில் செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு உண்டாகும். மாணவ மாணவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள் கைகூடும். வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ பயணிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருப்பதால் மனம் விட்டு பேசுவீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வீர்கள். எதையும் வெளிப்படையாக பேசுவதால் தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று தூபதீப ஆராதனைகள் செய்வது, குங்கும அர்ச்சனை செய்வது, குங்குமத்தை வியாழக்கிழமை தினத்தில் வாங்கி வைத்து அதனை வெள்ளிக்கிழமை கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வர வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உபாதைகள் அகலும். விடாமுயற்சி இமாலய வெற்றி. நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். மற்றவர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டகரமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபடுங்கள். கடன் சார்ந்த தொந்தரவுகள் தீரும். உறவுகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அகலம். வேலை வாய்ப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கூடுதல் முயற்சிகள் கைகூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். கலைப்பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். கடன் பற்றிய பிரச்சனைகள் தீரும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். முயற்சிகள் நிறைந்ததாக இருக்கும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். லாபங்கள் மேம்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். 5ஆம் நாளில் நவகிரக வழிபாடு செய்வது, சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது விசேஷம். சிம்மராசி அன்பர்கள் தீமைகள், பாவங்கள், வினைகள் தீர தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள். அன்னதானம் செய்வது விசேஷம். இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். ராசியினுடைய 2வது வீட்டில் வாக்கு பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், ஸ்ரீ புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், 10ல் குரு பகவான், விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். வருமானம் உங்களுக்கு பெருகும். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. 4ஆம் இடம் சுக பாகத்தில், சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் விரையாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டும். சகல கஷ்டங்கள் தீர இறை வழிபாடு நல்லது. தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. அதிலும் குல தெய்வத்தை வணங்குவது மென்மேலும் சிறப்பை தரும். இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லது. இறை பிரார்த்தனைகள் உங்களுக்கு நம்பிக்கையை தரும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்கள்
பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்கள் துணைவரிடத்தின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருக்க வேண்டும். நீதிமன்ற வழக்குகள், சில பிரச்சனைகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது. பொன் பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிதாக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்கள். வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் நிர்வாகம் செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் பற்றிய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பெருமைகள் நிறைந்த நாளாகும். உங்கள் துணைவருடைய குணத்தை புரிந்து கொண்டு நடப்பது அவசியம். மனதில் சாந்தம், அமைதி வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற அதிக பிரயாசைகள் எடுக்க வேண்டியிருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஓம் கங் கணபதியே நமக என்று 27 முறையோ 54, 108 என்கிற எண்ணிக்கையில் நீங்கள் உரியேற பாராயணம் செய்யும் பொழுது திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். விநாயக பெருமானை வழிபட்டால் சில பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். கைக்கு பணம் வந்து சேரும். கேட்ட இடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம் ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வீர்கள். குடும்ப நபர்களுடைய குணத்தை புரிந்து கொள்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் சிவபெருமானை வழிபடுங்கள். பொன் பொருள் ஆதாரங்கள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி நட்சத்திரம் ஆக வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் சிவபெருமானையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்து அதனை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபட்டால் நல்லது. ஈடுபாடு அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் உண்டாக்கும். பெருமைக்குரிய நாளாகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் பல நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் 5ஆம் நாள் ராசியிலேயே கேத்து பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான். ருணரோக சத்ருபாவகத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான். பாக்யஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான். லாபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களினுடைய நகர்வுகள், சேர்க்கை, பார்வைகள் பொறுத்து பலன்களை பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் ராசியிலேயே கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுக்கு மன அமைப்பு சில மாற்றத்தை கொடுக்கும். கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மாணவ மாணவிகள் மேற்கல்விக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கலாம். வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உண்டு. விளையாட்டுத் துறைகளில் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த நாள் நல்ல பலன் நிச்சயம் உண்டு. தட்டி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் வேலை வாங்குவதால் உங்களிடத்தில் மற்றவர்கள் வெளிப்படையாக மனம் விட்டு பேசுவார்கள். அவர்களுடைய தேவைகளை நீங்களும் நிறைவேற்றி வைப்பீர்கள். ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தின் போக்கு களை கட்டும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சுப காரிய விசேஷங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை, கடமைகளை முறையாக செய்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் பற்றி எண்ணங்கள், புரிதல்கள் அதிகரிக்கலாம். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். வீண் பேச்சுக்கள், வீண் அபவாதங்கள் இருக்கக்கூடாது. வீண் வாக்குவாதங்கள் செய்வதால் உங்களுக்கு சங்கடங்கள் உண்டாகும். மன அமைதி குறையும். ஆகவே சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல்
மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய மனதை செலுத்தாதீர்கள். என்ன கட்டுப்பாடு வேண்டும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். குடும்ப நபர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில், தாய் தந்தையருடைய ஆதரவு வேண்டி அவர்களிடம் ஆசை பெற்று செல்லுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்தால் தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். செய்யக்கூடிய வேலையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து, கௌரவம் இருக்கும். சக உத்தியோகஸ்தர்களிடையே ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்லிணக்கம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் நல்லது. மனக்கவலைகள் அகலம். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சர்வ சக்தி வல்லமையுள்ள தேவியை வழிபடுவதால் பிறைசூடிய சக்தி வழிபாடு இந்த நாள் வெள்ளிக்கிழமையில் நல்லது. வியாழக்கிழமையில் குங்குமத்தை வாங்கி வைத்து அதனை வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு கொண்டு செல்லுங்கள். அந்த குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். குங்குமார்ச்சனை செய்வது விசேஷம். மன அமைப்பு திருப்தியை தரும். செய்யும் தொழிலில் வசீகரம் இருக்கும். மக்களுடைய வசியம் ஏற்படும். ஜனவசியம், தன வசியம் உண்டாக்கும். பண பிராப்தி கிட்டும். நல்ல அமைப்போடு இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். மனம் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மன தெளிவுகள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாள். ஆலோசனைகள் உண்டாக்கும். தெளிவு பிறக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் உங்களுடைய ராசி அதிபதி ஆளுகிறார். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வமாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மொச்ச சுண்டல் படைத்து நீங்கள் சாப்பிடுவதால் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். குபேர சம்பத்து பிறக்கும். ராசிக்கு 2ஆம் வீடான வாக்கு பாவகத்தில் ஸ்ரீ சந்திர பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள், வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பழையதை மாற்றி புதியதாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பணம் சார்ந்த நிலையை ஸ்திரமாக்கிக் கொள்வீர்கள். தொடர்ந்து வருமானம் கிடைக்கும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு சிலருடைய கருத்துக்களை ஏற்கக்கூடும். வீட்டில் பெரியவர்கள், நல்ல அனுபவம் மிக்கவர்கள், நிபுணர்களிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் தன்மைகளை வெளிப்படுத்தி இதிலிருந்து எப்படி லாபம் பெறுவது என்கிற சூக்ஷமத்தை அறிவீர்கள். குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். திருமணம் சம்பந்தமான விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகலும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செய்வீர்கள். மூத்த அதிகாரிகள் கொடுத்த பொறுப்புகளை மிக அழகாக நிறைவேற்றுவீர்கள். நடுவில் உங்களுக்கு ஏதாவது சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை கண்டு காணாமல் அதிலிருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு முன்னேற முயற்சிப்பீர்கள். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பொதுமக்கள் பணிகளில் இருப்பவர்கள்
கோவில் நிர்வாக துறைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் திருப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. நல்ல பெயர் புகழ் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். மனதில் ஓய்வு இருக்கும். மனசாந்தி, அமைதி என்பது வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளிநாடுகளில் இருந்து நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் சில பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். குடும்ப விசேஷங்களுக்கு நீங்களே முன்னின்று நடத்துவீர்கள். பொருளாதார வசதிகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விறுவிறுப்பாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். செய்தொழிலை தெய்வம் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கள். பங்கு சந்தை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தை மேம்படுத்த முக்கியஸ்தர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள். மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 9. நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய் பகவானே அதீத தேவத்தை. பாராட்டுகள் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு உண்டாக்கும். மிகுந்த பொறுப்போடு இருப்பீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் சித்திக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெல் வாய்ப்புகள் உண்டாக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும். சிந்தனைகள் உண்டாக்கும். உழைப்பதற்கு ஏற்றபடி அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் நல் வாய்ப்புகள் உண்டாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபடுங்கள். புரிதல்கள் அதிகரிக்கும். ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வாகன மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபடுங்கள். ராசியிலேயே சந்திர பகவானும் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான். அதே போல ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். லாபத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், குடும்ப நபர்களிடத்தில் பேசும் பொழுது கவனித்து பேச வேண்டும். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தேவைக்கு ஏற்றாற் போல் பணத்தை செலவு செய்யுங்கள். வீண் ஆடம்பரங்கள் கூடாது. வேலை வாய்ப்புக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். சாதகங்கள் உண்டாக்கலாம். வருமானம் உங்களுக்கு திருப்தியை தரும். மனதில் நிம்மதி இருக்கும். எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமான நாள். தெய்வீக சக்தி, தெய்வீக அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். இந்த நாள் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது நல்லது. எதையும் நேர்த்தியாக செய்வீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். வெளிநாடு மற்றும் வெளியூர்களுக்கு படிக்க செல்பவர்கள் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய பயணங்கள் நல்ல பலனை மட்டுமே ஏற்படுத்தும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். பணம் ரீதியாக கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். உதவிகள் வந்து சேரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நுணுக்கமாக செய்வதால் வருமான வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாக்கும். எடுத்த வேலைகளை இந்த தினம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில்
கூட்டு வியாபாரிகளோடு மிக திருப்திகரமாக முடிப்பீர்கள். அனுகூலமும் சாதகமும் நிறைந்த நாள். பொருளாதார சூழ்நிலைகள் நன்றாக அமையும். வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தன்னம்பிக்கையான நாளாகவும் உற்சாகம் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை அனுசரணையான போக்கு திருப்தியை தரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாக வரும். தடை தாமதங்கள் நீங்கி சுபிக்ஷத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வெற்றி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். எதையும் விட்டு கொடுத்து போனால்தான் நல்லது. சுப விசேஷ காரியங்களில் பொறுமை நிதானம் தேவை. சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுங்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். திருப்தியான நாளாகும். வருமானம் கிடைக்கும். பயணங்களினால் பலன் உண்டு. தேகபலம், தெய்வ பலம் கூடும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. உயர்வு உண்டாக்கும். வருமானம் பெருக்கம். வியாபாரத்தில் களை கட்ட தொடங்குவீர்கள். புதிய முயற்சிகள் மேம்படும். இந்த நாள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்வேகமாக இருப்பீர்கள். நல்ல அனுகூலமான பலன் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், ருணரோக சதுருஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், 10ல் கேத்து பகவான், விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அயன சயன போகஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் விருச்சகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மனக்லேஷங்கள் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய வேலைகள் கூட புரியாது. தடுமாற்றங்கள் உண்டாக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள். வெளியே செல்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களினால் சில சிரமங்கள் ஏற்படலாம், பழுதாகலாம். கூடுமான வரையில் இருக்கக்கூடிய இடத்திலேயே வேலைகளை கவனித்துக் கொண்டால் நல்லது. அதிகமான பேச்சுக்கள் வீண் சிரமத்தை உண்டு பண்ணும். மன கஷ்டத்தை கொடுக்கும். வீண் கவலைகளை உண்டு பண்ணும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவற்ற சூழ்நிலை இருக்கும். பலரும் இருந்தாலும் சரியான நேரத்திற்கு ஒரு சிலருடைய ஆதரவு இல்லாத போது உங்களுக்கால் வேலைகள் எதையும் செய்ய இயலாது. சேமிப்புகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். யாராவது ஒருவர் உங்களுக்கு உபத்திரவம் செய்யலாம். மன கஷ்டங்கள் உண்டாக்கும். உறவுகளினால் சில வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பொருளாதாரத்திற்குண்டான விஷயங்களில் அதிக தேடல்கள் இருக்கும். பணத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். கேட்ட இடத்தில் பணம் என்பது இழுபறியாகவே வரும். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அலட்சியம் இல்லாதபடி செயல்படுங்கள். ஏதாவது ஒரு வகையில் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்திற்கு, மன நலத்திற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது, இறை நாமத்தை பாராயணம் செய்வது, உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே போல குல தெய்வ வழிபாடு செய்வது, இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட்டால் மன கஷ்டங்கள், கிளேசங்கள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டால் நல்லது. பொழுதான வேலைகளை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளுங்கள். எதிலும் நேரம் கடத்தாதீர்கள். சிரமங்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரப்பட்டு யாரிடத்திலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். எந்த பொறுப்பையும் ஏற்காதீர்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாக்கும். அரசாங்க வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். எந்த விதங்களிலும் நீங்கள் பணத்தை செலவு செய்யாமல் சிக்கனப்படுத்திக் கொண்டால் நல்லது. நெருக்கடிகள் உண்டாக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படலாம். கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடம் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்கள் 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அவரே உங்களுக்கு குடும்ப பாவாதிபதியாகவும் இருக்கிறார். இந்த நாள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வீண் விஷயங்களிலோ விவகாரங்களிலோ பிறருடைய செயல்பாடுகளிலோ தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், சுப முயற்சிகள் அனைத்தும் திருப்தியை தரும். சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவீர்கள். பிறரோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் வியாபார ரீதியாக எடுக்கப்படும். பண பட்டுவாடா சம்பந்தமான விஷயங்கள் சாதகத்தை தரும். கடன் பற்றிய நெருக்கடிகள் சற்று தணிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய வியாபாரத்தை கவனிப்பீர்கள். அடுத்த கட்ட நிலைக்கு செல்வீர்கள். வாடகையில் இருப்பவர்கள் சொந்த இடத்திற்கு செல்லலாமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை மாற்றுவீர்கள். சொந்த இல்லத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இதனால் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரும். ஒரு புரிதல் உண்டாக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொண்டு இதனால் வரையில் கிடைத்த அனுபவத்தை வைத்து இனி அந்த தவறுகள் நேராதபடி பார்த்துக் கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமையை போல் எவரும் இல்லை எனலாம். தெய்வீக குணம் கொண்டவர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டு. பொதுவாக பேசக்கூடிய விஷயங்களினால் மகிழ்ச்சியே அதிகமாக இருக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். குடும்ப விஷயங்களை மிக அழகாக நாசுக்காக கொண்டு செல்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பண வரவுக்கு உண்டான நாள். பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். பிற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆனந்தம் நிறைந்த நாள். அரசாங்க வேலைகள், உத்தியோகங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மிகுந்த மகிழ்ச்சிக்குண்டான நாள். நினைத்த வேலைகள் நடக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிரைசூடிய சக்தி வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். அனுபவங்கள் உண்டாக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். உலகியல் வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அனுகூலம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆதரவுகள் அதிகரிக்கும். நட்பு உண்டாக்கும். நண்பர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிற மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் கைகூடும். சுப முயற்சிகள் ஈடேறும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவானும், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது விசேஷம். அதே போல பிறை சூடிய சக்தி வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. வீட்டில் சர்க்கரை பொங்கல், மொச்சை சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்து அதனை குடும்ப நபர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். அந்த பிரசாதத்தை வெளி நபர்களுக்கு கொடுக்க கூடாது. இறைவனுக்கு, அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை நீங்கள் மட்டுமே சாப்பிடுவது நல்லது. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்திலேயே ஸ்ரீ சுக்கிர பகவான் இருப்பதால், வெள்ளிக்கிழமை தினமாகவும் இருப்பதால், கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அவருடைய தானியமான சிறிது மொச்சை அவருடைய பாதத்தில் வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடன்கள் அகலம். பண ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். வீண் பிரச்சனைகள் அகலும். சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பிடித்தமானவை நடக்கும். உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய நல்ல ஆதரவு அதிகரிக்கும். நண்பர்களாகட்டும், உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தார், இவர்களுடைய ஆதரவு பெரும்பாலும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். முயற்சிகள் முன்னேற்றங்களாக இருக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி. புதிய தொழில் தொடங்குவது எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களோடு கலந்து ஆலோசித்து வருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்குகள் அகலும். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும். வெள்ளிக்கிழமை தினம் அதிகாலை பொழுதே எழுந்து வீட்டில் தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக்கம். அதீத நன்மைகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பிராப்தம் உண்டாக்கும். மேன்மை அதிகாரிகளோடு இருப்பீர்கள். திட்டமிட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். உடல் அசதிகள் அகலும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் புரிதல்கள் ஏற்படும். பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம், அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8.
அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 6 முறை உச்சரிப்பது விசேஷம். மாற்றங்கள் உண்டாக்கும். பிடித்த விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். சுதந்திர போக்கு என்பது வழிபடும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால நேரத்தில் தீபங்கள் ஏற்றி மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்து சிகப்பு மலர்களினால் அர்ச்சிக்க, அதே போல குங்கும அர்ச்சனை செய்து வழிபட ராகு பகவானுடைய தோஷங்கள் தாக்கங்கள் தீரும். எண்ணங்கள் மேம்படும். புதுவிதமான சிந்தனைகள் உண்டாக்கும். மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டாக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் உண்டாக்கும். சிரமங்கள் விலகும் நாள். வேலைகள் கைகூடும். திட்டமிட்டபடி நடப்பீர்கள். நல் அமைப்பு நல் வாழ்க்கை உருவாவதற்குண்டான சூக்ஷமங்களை அறிந்து கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். ராசியினுடைய நிலையிலேயே சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி பாவகத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மீனராசி அன்பர்கள், பூர்வ புண்ணியாதிபதி 9ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படும். மன அமைப்பு சீராகும். பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மன அமைதியோடு இருப்பீர்கள். தந்தை வழியில் நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர மூத்த அதிகாரிகளோடு இணக்கமாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடும். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். திறமைகள் வெளிப்படும். நன்மை தீமைகளை உணர்ந்து செய்வீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை ஆராய்ந்து செயல்படுவீர்கள். விளையாட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். விருதுகள், பட்டங்கள், பதவிகள் கிடைக்கும். நிறைய பரிசு பொருட்கள், பாராட்டுகள் அதிகரிக்கலாம். மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். கணித துறைகளில் பயணிப்பவர்களுக்கு உங்கள் துறை ரீதியாக சில நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வங்கி பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். ஒரு சில ஆலோசனைகள் மாற்றத்தை உண்டு பண்ணும். வெளியூர்களுக்கு வியாபாரத்திற்காக செல்பவர்களுக்கு பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். புதிய விஷயங்களை அறிவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் இன்றைய நவீன விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் உண்டாக்கும். சீக்கிரமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சூக்ஷமங்களை அறிவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். பொதுவாக இந்த நாள் உங்களுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அமைகிறது. இதனால் மற்றவர்களுடைய ஆதரவு, அன்பு, பாசம், பாராட்டுகள் எல்லாமே இந்த நாள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் இன்னும் நல்லதை பெற முடியும். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு மகாலட்சுமி தாயாருக்கு தூப தீப ஆராதனைகள் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும். சுப விசேஷங்களில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அகலும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும், மனதில் அமைதி உண்டாக்கும், ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாகும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஒத்துழைப்பு ஏற்படும், அரசினுடைய காரியங்கள் கைகூடும், மன அமைதி நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய என்று வழிபடுங்கள். நல்ல சிந்தனைகள் பிறக்கும், ஏற்றங்கள் உண்டாகும், சுகம் மேம்படும் நாள். புதிய வழிமுறைகள் ஆராய்வீர்கள், புதிய அனுபவங்கள் கிட்டும், வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றமிகு நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.